ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம வலையொலியில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஹச் டிக்கெட் எப்படி டெர்மினேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்லீவை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஆர்மரை கட் பண்ணிக்கணும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்மரை கட் பண்ணிக்கிறோன்னா, ஃபஸ்ட்லேயே நம்ம ஆர்மர் எர்த்திங் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ ஆர்மர் எர்த்திங் பண்ணுறதுக்காக ஆர்மரை கட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்மர் கம்பியை கேபிளில் வச்சு இது மாதிரி மடக்கி அடிச்சுங்க. அப்போ தான் ஆர்மர் எடுத்து பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரீனை கிழிச்சிப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3 கோரையும் தனித்தனியாக பிரிச்சுப்போம். இப்போ 3 கோர்லையும் பாருங்கள், ஆர்ஒய்பி இன்சுலேஷன் இப்போயே பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கேபிளில். அதில் நம்ம லெக் அடிக்கும்போது லெக்கில் மார்க் பண்ணிப்போம். இப்போ 3 கோரையும் தனித்தனியாக பிரித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எர்த்திங்க்கு மார்க் பண்ணிக்கிட்டு வெதர் ரெசிஸ்டண்ட்டுக்கு தனியாக டேப் அடித்து வச்சுப்போம். இப்போ எடுக்கிறது மேலே இருக்கிற காப்பர் ஸ்லீவை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், காப்பர் தனியாக எடுத்தாச்சு. காப்பர் எடுத்தாச்சுன்னா அந்த ஆர்ஒய்பி ஐடென்டிஃபிகேஷன் போயிடும். உள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க செமி ஸ்க்ரீனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரிமூவ் பண்ணுறது பேர் செமி ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உள்ளே இருக்கிறது இன்சுலேஷன், அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் கண்டக்டர். இது மாதிரி 3 கோர்லையும் செமி ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிங்க. இப்போ 3 கோர்லையும் செமி ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்மர் எர்த்திங்க்கு தேவையான மெட்டீரியல் எடுத்துப்போம். இப்போ பிரைடு காப்பரை வச்சு ஒவ்வொரு கோரையும் தனித்தனியாக எடுத்து பண்ண போகிறோம். இந்த கம்பி இது மாதிரி ஒவ்வொரு கோர்லையும் வச்சு
பாருங்கள், பிரைடு காப்பர் வச்சுட்டேன். அதை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டினதுக்கப்புறம் ஆர்மரோடு இப்படி வச்சு பார்த்துங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கோர்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கோரையும் இண்டிவிஜுவலாக பிரைடு காப்பர் வச்சு ஆர்மரோட எர்த்திங் பண்ணுறோம். இப்போ அந்த பிரைடு காப்பரை லாக் பண்ணிவிடுவோம் ஆர்மரோட சேர்த்து. ஆர்மர் கிளாம்ப் போட்டு டைட் பண்ணியாச்சு. இதுவும் பிரைடு காப்பர் தான். இப்போ இந்த ஆர்மர் எர்த்தோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரைடு காப்பரை வச்சு லாக் பண்ணுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அண்ணனோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கே கேபிள் ஜாயிண்ட்டு கேபிள் கிட் அடிக்கணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணி தராங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் வந்து பண்ணி தருவாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடிச்சுப்போம். அடித்தாச்சு. இந்த டேப் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு மேலே சும்மா சாதா இன்சுலேஷன் அடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பிவிசி கவரிங் 3 கோரையும் தனித்தனியாக பிரிச்சுப்போம். பிவிசி கவரிங் பண்ணி பிரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதை ஹீட் பண்ணிப்போம். பிவிசி கவரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வெதர் நான் ரெசிஸ்டன்ட் டியூப் வச்சு அளந்துப்போம். லெக் வச்சுப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிப்போம். கேபிள் கட்ரு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் லெக் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மார்க் பண்ணி மேலே உள்ள இன்சுலேஷனை கட் பண்ண போகிறேன். இப்போ
இன்சுலேஷன் எடுத்தாச்சு. இப்போ லெக் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆர்ஒய்பி டேப் இருக்கும், அதை வச்சு மார்க் பண்ணிங்கன்ட்டு. இப்போ அதுக்கு தான் லெக்கில் கோடு போட்டேன். ரெட்டுக்கு ஒரு கோடும், எல்லோவுக்கு 2 கோடும், ப்ளூவுக்கு 3 கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெதர் ரெசிஸ்டன்ட் டியூப் போட்டதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. அந்த லெக்கில் அடித்த ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம டேப் அடிச்சுக்கணும், ஆர்ஒய்பி டேப்பு. நல்லா க்ரிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லெக்கும் அடித்தாச்சு. இதே மாதிரி 3 இதுக்கும் க்ரிம் பண்ணிக்கோங்க நல்லா வச்சு. இப்போ லெக்கும் அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அந்த இன்சுலேஷனை எமரி போட்டு நல்லா தேய்ச்சிப்போம். இதே ப்ராசஸ் 3 கோருக்கும் பண்ணிப்போம். இது ஒரு எவாப்ரேட் ஆகிற ஒரு சொல்யூஷன். இதை வச்சு க்ளீன் பண்ணிப்போம் இன்சுலேஷனை. அடுத்து எல்லோ மாஸ்டிக் பண்ணிப்போம். நம்ம அந்த காப்பர் எடுத்தீங்க, அதோட அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்காக இந்த எல்லோ மாஸ்டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து வெதர் ரெசிஸ்டன்ட் டியூப் போடுறதுக்காக இந்த ஜெல் அப்ளை பண்ணிப்போம். வெதர் ரெசிஸ்டன்ட் டியூப் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா ஹீட் பண்ணிப்போம். இதையும் நல்லா 3 குறையும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டாக ஸ்கைட்ஸ் போட்டுப்போம். அவ்வளோதான், ஃபினிஷிங் டச் வந்துட்டோம். இந்த ஸ்கைட்ஸ் போட்டுட்டு நம்ம லெக்கில் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி RYB டேப் அடிச்சுக்கிட்டா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. அண்ணனோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு பண்ணித்தராரு, கால் பண்ணி கேட்டு பாருங்கள்.